والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن لم يحكم ما أنزل الله فأولئك هم الكافرون وقال تعالى إن الدين عند الله الإسلام صدق الله مولانا العظيم. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் தீன் என்ற இந்த மேலான மார்க்கத்தை, தீனை அல்லாஹ் நமக்கு இறுதி மார்க்கமாக, தீனாக அல்லாஹ் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரும் பிரச்சனைகள்ல ஒன்றுதான் முஸ்லிம்களாகிய நாங்க உலகத்துக்கு சொல்றோம், உலக தலைவர்களே, உலக அரசர்களே, உலகத்தில் பட்டதாரிகள், படித்தவர்கள், செல்வந்தர்கள், முஸ்லிம்கள், காபிர்கள் அனைவர்களுக்கும் முஸ்லிம்களால் என்ன சொல்லப்படுதுன்னா, 1400 வருஷத்துக்கு முத உள்ள வாழ்க்கை முறைய நீங்க பின்பற்றுங்க. உலகத்தில் உள்ள மக்கள் என்ன சொல்றாங்க, இது சாத்தியமானது இல்லை. 1400 வருஷத்துக்கு முத உள்ளத இன்றைய காலத்துக்கு பின்பற்ற சொல்றது அது எந்த வகையிலையும் பொருத்தம் இல்லை என்பது இன்றைய நூற்றாண்டு வாழக்கூடிய மக்களுடைய வாதாட்டம். முஸ்லிம்களாக எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய உள்விருப்பம், எங்களுடைய அல்லாஹுடைய கட்டளை அனைத்தும் என்ன சொல்லுது, நீங்க எதை செய்வதாக இருந்தாலும், உங்களோட பள்ளியை கட்டுவதாக இருந்தாலும், உங்களுடைய பள்ளியில் அமல் செய்வதாக இருந்தாலும், உங்களோட வீடை கட்டுவதாக இருந்தாலும், வீட்டில் குடும்பம் நடத்துவதாக இருந்தாலும், உங்களோட வியாபாரம் செய்வதாக இருந்தாலும், அந்த வியாபாரத்துக்கு இடம் அமைப்பதாக இருந்தாலும், உங்களோட திருமணமாக இருந்தாலும், அந்த திருமணத்துறை முறையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீங்க 1400 வருஷத்துக்கு பின்னால போய் அந்த முறையை பின்பற்றுவதுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமே தவிர, நீங்க இன்றைய நூற்றாண்டை பின்பற்றுவதை கொண்டு எந்த காரணத்தை கொண்டும் வெற்றி கிடைக்க மாட்டாது என்பதுதான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை. செக்யூலரிசம் என்று உலகத்தில் இன்றைக்கு பெரும் பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு தான் செக்யூலரிசம். உலகம் என்ன சொல்லுது, புஷ்ஷும் தான் சொல்றார், வாஜ்பாயும் தான் சொல்றார், உலக மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, மதசார் பெற்ற ஒரு அரசாங்க அமைப்பு. உலகத்துக்கு இன்றைக்கு தேவை மதசார் பெற்ற அரசாங்க அமைப்பு. நாங்க முஸ்லிம்கள் என்ன சொல்றோம், இஸ்லாமிசம், இஸ்லாமிய அமைப்பு தான், இஸ்லாமிய சட்டம் தான், இஸ்லாமிய வாழ்க்கை முறை தான் அமையப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இது உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஆகப்பெரிய ஒரு சர்ச்சையாக, ஒரு பிரச்சனையாக அமைஞ்சிருக்கிறது. செக்யூலரிசம் உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய கோரிக்கை என்ன, மதம் என்ற, மார்க்கம் என்ற இந்த பேச்சை விட்டுட்டு எல்லாரும் ஒருமுகப்பட்டு வாழ்வோம் என்று அவர்களுடைய கருத்து. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், முடிவுகள் அனைத்துமே மனிதனுடைய புத்தியோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்குமே தவிர அதுக்கு மார்க்கத்துக்கும் தீனுக்கும் எந்த விதமான பங்களிப்பும் இருக்க மாட்டாங்க. நல்ல யோசித்து பாபம் என்று சொன்னா, உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய போராட்டங்கள் ஒன்றுதான் இந்த தலைப்பாக அமைஞ்சிருக்கிறது. முஸ்லிம்களுடைய ஒரு சாராருடைய கோரிக்கை என்ன, அரசாங்கம் அமைப்பதாக இருந்தாலும் அது குர்ஆன் ஹதீஸின் படிதான் அமைக்கப்பட வேண்டும் என்பது அது முஸ்லிம்களுடைய கோரிக்கை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், 1400 வருடத்துக்கு முதல் இறக்கப்பட்டதப்பா, இது அந்த காலத்தில் இருந்ததப்பா, இது நவீன காலம், இது செட்டுடைய காலம், இந்த செட்டுடைய காலத்தில் அது இங்க ஃபிட் ஆகாது என்பதுதான் அவர்களுடைய வாதாட்டம். இது செட்டிலைட் எங்க போயிடுச்சு, எங்க நியூக்ளியர் போய் சேர்ந்துருச்சு, இன்றைக்கு எல்லாம் நவீன முறையில ஒவ்வொன்றும் சாதிக்கப்படக்கூடிய காலம், என்ன இன்டர்நெட், என்ன டெக்னாலஜிஸ்,
என்ன மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் உச்சகட்டத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம், நீ 1400 வருஷத்துக்கு பின்னால போ சொல்றியே, இது புத்தியுள்ளதா என்று எங்களிடத்தில் கேட்கப்படுகிறது. இதுதான் இன்று உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய ஒரு மோதலாக அமைஞ்சிருக்கிறது. இந்த மோதலுக்கு விடை காண்பது வேறான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு முஸ்லீமுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒவ்வொரு முஸ்லீமும் இதை புரியணும், முஸ்லிமுடைய உள்ளத்தில் வரணும். 1400 வருடத்துக்கு பின்னால போய் அந்த குர்ஆன் இறங்கிய காலம், அந்த ஹதீஸ் நபியவர்களுடைய சொல்லப்பட்ட காலம், அந்த காலத்தை பின்பற்றத்தினால எமக்கு ஏதும் வெற்றி கிடைக்குமா, நாம் எதையும் அடைய முடியுமா என்ற ஒரு கருத்துக்கு நாங்கள் வர ஒவ்வொருவரும் அது நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். சரிதானா, இப்படி நாங்கள் பின்பற்றி போக முடியுமா என்ற ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வரணும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் மனிதனை படைத்த உடனே மனிதனுக்கு முதலாவது அல்லாஹ் 3 வகையான அறிவுகளை கொடுத்திருக்கிறான். இல்முடைய 3 வகை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். ஒன்று அல்லாஹ் ஐப்புலன்களை கொடுத்திருக்கிறான். கண் இருக்குது பார்ப்பதற்கு, காது இருக்குது கேட்பதற்கு, மனிதனுடைய மூக்கு இருக்குது சுவாசிக்க, மனிதனுடைய நாவு இருக்குது ருசிப்பதற்கு, கை இருக்குது ஒன்றை பிடிச்சு பார்ப்பதற்கு. பலகையை பிடிச்சு பார்த்தா இது ஹார்டாக இருக்குது, புடவை பிடிச்சு பார்த்தா சாஃப்டாக இருக்குது. இது மனிதன் இந்த கையால புரிஞ்சு கொள்கிறான். சூடான ஒன்று சாப்பிடுகிறான், சூடாக இருக்குது. குளிராக ஒன்று சாப்பிடுகிறான், குளிராக இருக்குது. ஒன்று நுகர்ந்து பார்க்கும் பொழுது வாசமாக இருக்குது, இது துர்நார வடிக்குது. ஒன்றை கேட்கும் பொழுது அதனுடைய சத்தம் எப்படி இருக்குது, அது கழுத சத்தமா, அது மிருக சத்தமா, அது மனித சத்தமா என்று மனிதன் புரிந்து கொள்கிறான். கண்ணால பார்க்கும் பொழுது தெரியுது என்ன முன்னுக்கு நிற்கிறது பாம்பா இது கம்பா என்பதை மனிதன் புரிந்து கொள்கிறான். முதலாவது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த ஒன்றுதான் இந்த மனிதனுக்கு இந்த ஐப்புலன்களை கொடுத்திருக்கிறான். இதால ஒரு வகையான அறிவு மனிதனுக்கு கிடைக்குது. இரண்டாவது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்ததுதான் அக்கல் என்ற அவனுடைய இந்த புத்தி. இந்த அல்லாஹ் இந்த புத்தியை கொண்ட மனிதன் இந்த கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டிடம், இதை பார்த்த கட்டினவர் இல்ல, ஆனா உடனே புரிகிறான், ஓஹோ கண்ணால தெரியறதும் தெரியுது, கையால பிடிச்சும் தெரியலாம், காதால கேட்டும் புரியலாம், ஆனா இதை கட்டின ஒருவன் இருக்கிறான் என்பதை புத்தி தான் இங்க முடிவெடுக்கும். மனிதனுடைய புத்தி முடிவெடுக்குது, இது யாராலோ கட்டப்பட்டிருக்குது, சிலர் சேர்ந்துதான் இதை கட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். ஒன்றுக்குது மனிதனுடைய இந்த ஐப்புலன்கள், ஒன்றுக்குது அல்லாஹ் கொடுத்த இந்த புத்தி, மூணாவது ஒன்றுக்குது வேளாண் சகோதரர்களே, இதுலதான் உலகத்தில் உள்ள பெரிய கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. அது வஹீல் இலாஹி, அல்லாஹுடைய அறிவித்தல், அல்லாஹுடைய செய்தி, அல்லாஹுடைய தூது, அல்லாஹுடைய வஹி. அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் சங்கையான எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொற்களையும் வேதங்களையும் இறக்கிய வாதம் தான் இந்த வாதம். அல்லாஹ்வுடைய செய்தியை அடியார்களுக்கு அல்லாஹ் அறிவித்த மாதம் தான் இந்த மாதம். அந்த மாதத்தில் தான் நாங்கள் நீங்கள் எல்லாம் இந்த தீனுடைய விஷயத்தை புரிவதற்காக ஒன்று செய்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுத்த இந்த மூன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். அந்தந்த வேலையை அதுதான் செய்யணுமே தவிர அதுக்கு அப்பாற்பட்ட எதுவுமே அந்த வேலையை செய்ய முடியாது. அல்லாஹ் எதற்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதுக்குள்ள வேலையை அது செய்யணும். வாயால மனிதன் நுகர்வதில்லை, வாயால ருசிப்பதுதான். கையால மனிதன் கேட்பதில்லை, கையால ஒன்று தொட்டு பார்ப்பதுதான். வேளாண் சகோதரர்களே, காதுதான் கேட்கும், வாய்தான் நாவுதான் ருசிக்கும், கண்ணுதான் பார்க்கும். மனிதனுடைய அல்லாஹ் படைத்த உறுப்புகள் அதுக்குரியதுதான், அதுக்கு மாற்றமான ஒன்றை செய்ய முடியாது. இதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு ஒரு அறிவித்தலை, மனிதனுக்கு சில சட்டங்களை, மனிதனுக்கு சில அடிப்படைகளை அல்லாஹ் வஹி மூலமாக கொடுத்திருக்கிறான். இது புத்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று. உலகத்தில் என்ன சொல்றாங்க, குர்ஆன்ல இன்றைக்கு நவீன ஆராய்ச்சிகள், குர்ஆன்ல இந்த நவீன கண்டுபிடிப்புகள், அவைகள் எல்லாம் குர்ஆன்ல இல்லையே, அப்ப இது என்ன குர்ஆன் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது இல்லையே என்ற ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டிய நிலைமை உண்டாகிறது. நவீன கண்டுபிடிப்புகள், இன்னைக்கு மனிதன் எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான், இதெல்லாம் குர்ஆன்ல இல்லையே என்ற ஒரு சந்தேகம் ஒன்று அனாவசியமாக உண்டாக்கப்படுகிறது. நான் என்ன சொல்றோம் தெரியுமா, உன்னுடைய அல்லாஹ் தந்த அக்கல் இருக்குதே, உன்னுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த அக்கலை கொண்டு நீ செய்து கொள்ளலாம். ஏன் அல்லாஹ் வகுத்த சட்டம் 3 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று எந்த காலத்திலும் மாற்ற முடியாத சட்டம். அதே குர்ஆன் ஹதீஸுடைய சில சட்டங்கள் எந்த காலத்திலுமே மாற்ற முடியாது.
உலகம் அழியும் வரைக்கும் அந்த சட்டத்தில் மாற்றமே கிடையாது. மனிதன் எங்குதான் போய் சேர்ந்தாலும் அந்த சட்டத்தில் எவ்விதமான மாற்றம் ஏற்பட மாட்டாது. இது அல்லாஹ் வகுத்த சட்டத்தில் ஒன்றாவது. இரண்டாவது, அல்லாஹ் வகுத்த சட்டத்தில் இரண்டாவது என்னது மேலான சகோதரர்களே, அதுல காலத்துக்கேற்ப மாற்றங்கள் வரலாம். அதுக்கு சொல்கிறது இஜ்திஹாத், மனிதனுடைய ஆராய்ச்சி. புத்திசாலிகள், தீனுள்ளவர்கள் குர்ஆனையும் ஹதீஸை முன்வைத்து ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வருவார்கள். இது இந்த காலத்துக்கு பொருத்தம் தானா? சுயசைடு என்பதை செய்ய முடியுமா? சுயசைட் பம் ஒன்று எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல தாக்குதல் நடத்த முடியுமா என்பதை, சுயசைட், இது பம், இதெல்லாம் நம்முடைய காலத்தில் இப்படி இருக்கல்ல. அவன் இப்படியான ஒன்றை செய்து கொண்டு கட்டிக்கொண்டு ஒரு ட்ரெயின் டவருக்கு பாயலுமா, ஒரு பிளைட்டை கொண்டு போய் அடிக்கலுமா என்பதை அது இன்றைய காலத்தில் ஒரு இஜ்திஹாதுக்குரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது, குர்ஆனும் ஹதீஸும் எதுவுமே பேசாம அது மௌனம் சாதிக்கும். குர்ஆனும் ஹதீஸும் எதுவுமே பேசாம இந்த இடத்துல மௌனமாக இருக்கும். தீர்மானத்தை அல்லாஹ் மனிதனுடைய புத்திக்கும் மனிதனுடைய ஐப்பலனுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். புத்தியை கொண்டு பயன்படுத்தி அதை சொல்வதாக இருந்தா இது வேக்கன்ட் பிளேஸ், அதுக்கு ஏராளமான ஆக்கியூபைட், அன்ஆக்கியூபைட் பிளேஸ், ஏராளமான இடங்கள் இருக்கிறது. அது அன்ஆக்கியூபைட். அது பில்டிங். எங்களோட நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை என்பது ஹைவேஸ் கட்ட முடியாது. ஹைவேஸ் கட்டுறதாக இருந்தா, ஹைவேஸ் பாதைகள் அமைப்பதாக இருந்தா எல்லா இடமும் வீடுகளும் பாதைகள்ல கட்டப்பட்டிருக்குது. இதனால ரோடு எக்ஸ்பெண்ட் பண்ணவும் மேலாது. ஹைவேஸ் கட்டுறதுண்டா பெரும் ஒரு செலவுக்கு வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஏன் அந்த இடம் காலியாக ஃப்ரீ பிளேசஸ் எதையும் கிடையாது. அதனால இந்த சிரமம் உண்டாகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை ஆக்கியூபை பண்ணாம எந்த விதமான பங்களிப்பும் இல்லாம ஃப்ரீயாக வைத்திருக்கிறான். குர்ஆன் ஹதீஸும் வந்து நெருக்கல்ல, இங்கோட இஜ்திஹாதுக்கும் இடம் இல்லை. தாராளமாக உங்களோட புத்தியை பயன்படுத்தி எங்கெல்லாம் புத்தி போக முடியுமோ அங்கெல்லாம் போக முடியும் என்ற ஒரு சட்டத்தையும் குர்ஆன் நமக்கு வகுத்தந்திருக்கிறது. அதுல சுகூத், மௌனமாக இருக்குது. அதுல மௌனமாக இருக்குது. ஃபேனை கண்டுபிடிச்சா மனிதன், யாருமே சொல்லல இந்த ஃபேன் ஹராம் என்று. லைட்டை கண்டுபிடிச்சா மனிதன், இது யாருமே சொல்லல இது கூடாது என்று. ஏசியை கண்டுபிடிச்சா மனிதன், யாருமே சொல்லல இது வேண்டாம் என்று. விமானத்தை கண்டுபிடிச்சான் மனிதன், யாரும் சொல்லல விமானத்தில் ஏற வேண்டாம் என்று. எது மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அது தாராளமாக அனுபவிக்கலாம். செல்லுலர் போன்ஸ் யாரு அதை தயாரிச்சாங்களோ அவங்களே தான் சொல்றாங்க இது கேன்சர் உண்டாக்கும், இது ஆபத்து உண்டாக்கும். கண்டுபிடிப்பவர்களுடைய கண்டுபிடிப்பு இதுவும் ஆபத்து தான். கண்டுபிடிக்கக்கூடியவர்களுடைய ஆராய்ச்சி ஆபத்து விளைவிக்கும். ஓஹோ, டிவியில மிச்ச நேரம் இருக்கிறது, கண்ணுக்கு ஆபத்து. கம்ப்யூட்டர்ல மிச்ச நேரம் இருக்கிறது, கண் பார்வைக்கு சரியில்லை. இது இந்த செல்லுல போன் பாவிக்கிறது, இது மூளைக்கு சரியில்லை. இது அது இது இதுன்னு சொல்லி அவர்களே அவர்களுடைய கண்டுபிடிப்பு. அல்லாஹ் உங்களுடைய கண்டுபிடிப்பை கொண்டு நீங்களே முடிவெடுங்க அல்லாஹ் தஆலா ஏற்பாடு வச்சிருக்கிறார். இதுல இப்ப மார்க்கத்தோட மோதுமோ அப்பதான் மார்க்கம் அங்க சொல்லும் இஜ்திஹாதின் மூலமாக, ஆராய்ச்சியின் மூலமாக, ஓஹோ இதுல ஹராமானது, இந்த இன்டர்நெட்ல வாலிபர்கள் போய் உட்கார்றது இருக்குதே, இதுல அதிகமான ஃபவாஹிஷ்கள், மோசமான காரியங்கள், தவறான ஆவேசமான காட்சிகள் இதுலதான் இன்டர்நெட் கஃபேல இருக்குது. அதனால தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்டர்நெட் எங்க யூஸ் பண்ணணுமோ, ஒரு பிசினஸ் மோடுக்கு பாவிக்கணுமா, தேவையானது மட்டும் எடுங்க, மற்றது கனெக்ஷனை அது விட்டுருங்க. சும்மா போயிட்டு கஃபே, அந்த இன்டர்நெட் கஃபேல உட்கார்ந்து கொண்டு வாலிபர்கள் அரட்டை அடித்துக் கொண்டு வீண் பராக்களையும் தவறான காரியங்களையும் ஈடுபடுறது இது ஹராமான காரியமாக இருக்கும். அதுல இல்லாத கொள்ளாத அனைத்தும் நிரப்பப்பட்டிருக்கிறது. தன்னுடைய காரியத்தை ஹராமான முறையில் பயன்படுத்துறதுக்கு பல வழிகள் அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தன்னுடைய காலத்தில் வீணாக்காம பாதுகாத்துக்கோங்க என்று சொல்லப்படுது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக சொன்ன சட்டங்களை கியாமத் வரைக்கும் யாராலும் மாற்ற முடியாது. ஜகாத் என்பது அது அல்லாஹ்வினால் வகுக்கப்பட்ட ஒரு டெக்ஸ் அல்ல, ஒரு இபாதத். அரசாங்கம் வகுத்தது அது டெக்ஸ். அதுக்கு ஜிஎஸ்டி என்று வைக்கலாம், அல்லது நவீனது என்னது வெட்டா மெட்டா எதுவும் இருக்கலாம்.
வேளாண் சகோதரர்களே பெரியார்களே, இந்த மனிதனால உண்டாக்கப்படக்கூடியது. அது காலத்துக்கு காலம் மாறும், தேவைக்கேற்ப மாறும். அந்த டேக்ஸ், அது டிஃபென்ஸ் டேக்ஸ், அது இந்த டேக்ஸ், அந்த டேக்ஸ், பலவிதமான டேக்ஸ்களை மனிதன் போடலாம். ஆனா அல்லாஹ் கொடுத்தது ஜகாத் ஒன்றுதான். அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். அது ஆணுக்கும் கடமை, பெண்ணுக்கும் கடமை. ஆண் மீதும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், பெண் மீதும் கடமையாக்கி இருக்கிறான். யார் அந்த தொகை பணமுள்ளவர்களாக மாறுவார்களோ கியாமத் வரைக்கும் அல்லாஹ் வகுத்த இந்த சட்டத்தை அக்முஸ்ஸலாம் ஆத்துஸ் ஸகாத், தொழுகை நிலைநாட்டுங்க, ஜகாத்தை கொடுங்க என்பதை யாராலும் மாற்ற முடியாது. அதை மாற்ற முடியாது, அதை கூட்ட முடியாது, அதை குறைக்க முடியாது. அதை யாரும் ஜகாத் இல்ல, இது வேறொரு டாக்ஸ் சொல்ல முடியாது. இது ஜகாத் 2% கூட, அதனால குறைப்போம் யாரும் சொல்ல முடியாது. உலகத்தில் எல்லா தலைவர்களும் எல்லா உலமாக்களும் ஒன்று சேர்ந்தாலும் இந்த குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய வகுத்த இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. உங்களுக்கு பணம் இருக்குது, நீங்க 1 வருஷம் ஜகாத் கொடுத்தா போதும், அதுக்கு மேல நீங்க கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி எந்த ஒரு புத்திஜீவியும் சொல்ல மாட்டான், எந்த ஒரு புத்திஜீவியும் சொல்ல மாட்டான். இது அல்லாஹ்வால் வகுக்கப்பட்ட சட்டம். ஜகாத் அப்படிப்பட்டது, ஹஜ் அப்படிப்பட்டது. இது ஒவ்வொன்றும் வணக்கமே தவிர இது கான்ஃபரன்ஸ் அல்ல. ஒரு சாரார் சொன்னாங்க, ஹஜ் என்பது சும்மா ஒரு கான்ஃபரன்ஸ் உண்டு, வருஷத்துக்கு ஒரு முறை கூடி கழிறது, இது வீண் வேலை, இதை நிப்பாட்டி போடுங்க. உலகத்துல சிலர் புத்தியால சில விஷயங்களை சொல்றது கருதி நாங்க அந்த புத்திக்கு இடமளிக்க மாட்டோம். ஏன்னா புத்திக்குள்ள வேலை அது ஒரு லிமிடெட், அன்லிமிட்டெட் அல்ல. புத்தி அந்த வரையறைக்குள்ளதான் வேலை செய்ய முடியுமே தவிர அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலை புத்தியால செய்ய முடியாதே. அது புத்தி செய்வதாக இருந்தால் அந்த புத்தி தவறு வைக்கிறது. கம்ப்யூட்டர் அது ஃபீட் பண்ணப்பட்டதுதான் அந்த சீடில, அந்த டிஸ்க்ல, அதுல வெளியாகும். அது தவிர ஒன்றும் வெளியாக்க மாட்டாது. எந்த இடத்துல இது வெளியாகுமோ அந்த இடத்துல அதுதான் இருக்குமே தவிர அது ஃபீட் பண்ண ஒன்றை நாங்கள் அதில் பெற்றுக் கொள்ள முடியாது. அதே போல அல்லாஹ் இந்த புத்தியை கொடுத்தது ஒரு லிமிட்டட் கெபாசிட்டி தான், அவ்வளவுதான் கொடுத்திருக்கிறான். அதுக்கு அப்பாற்பட்டது இதுல எடுக்க முடியாது. அதை நாம் எடுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் வகுத்த இந்த வஹீன் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட நபிமார்களுக்கு கொடுத்த சட்டங்கள், அதன் மூலமாகத்தான் இது எடுக்கப்படும். அது என்ன சொல்லுது? சில சட்டங்கள் இருக்குது, எந்த காரணத்தை கொண்டும் மாற்ற முடியாது. பெண் ஆணாக இயலாது, ஆண் பெண்ணாக இயலாது. பெண் ஆணாக இயலாது, ஆண் பெண்ணாக இயலாது. வேளாண் சகோதரர்களே, இயற்கையில் அப்படி மாறும் பொழுது அது ஹுன்சா என்ற அது பேரொன்றும் அதுக்கு வருகிறது, அலி என்று சொல்லப்படும். ஆண் பெண்ணுக்கும் இடைப்பட்ட ஒன்றாக மாறலாம். அப்படிப்பட்ட நேரம் அதுக்கு பேரும் மாறிவிடும். அது ஆணும் அல்ல, அது பெண்ணும் அல்ல, ரெண்டுக்கும் இடைப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு பேர் மாற்றப்படும். ஆண் பெண்ணாகிறது இல்லை, பெண் ஆணாகிறது இல்லை. ஆணுக்குள்ள சட்டம் பெண்ணுக்கு வாரதில்லை, பெண்ணுக்குள்ள சட்டம் ஆணுக்கு வாரதில்லை. குர்ஆன் இதை வார்த்திருக்குது. ஆண் சில காரியங்களை செய்யணும், பெண் சில காரியங்களை செய்யணும். ஆணுக்குள்ள வேலை என்ன, பெண்ணுக்குள்ள வேலை என்ன? கர்ணத்தை பியூத்திக்குள்ள வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உலா. நீங்க வீட்டில தான் இருக்கணும். ஜாஹிலியத்து காலத்து பெண்மணிகளை போல உங்களை அலங்கரிச்சு கொண்டு நீங்க பாதைகளில் சுற்றி தெரியக்கூடாது. இது பெண்களுக்கு அல்லாஹ் வகுத்த சட்டம். இந்த சட்டத்தை உலகம் சொல்லுது, இது என்ன நியாயம் இல்லையே, என்ன நியாயம் இல்லையே, அவனும் இயற்கையான எங்களை போலதானே, அவனுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் தானே, அவனும் எங்களை போல மனிதர்கள் தானே என்று சொல்லி 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 இதை எங்களோட பெண்களுடைய உள்ளத்துல சிந்தனையில டிவி மூலமாக, ரேடியோ மூலமாக, பத்திரிகை மூலமாக உள்ளத்துல போட்டு 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 ஓஹோ நாங்களும் வீட்டுக்கு ஏன் தான் இருக்கணும், நாங்களும் வெளியே சோசியலாக பழகணுமே, நாங்களும் நாலு மக்களோட பேசணுமே, நாங்களும் சர்வசாதாரணமாக இருக்கணுமே என்ற அந்த சிந்தனைகளோட பெண்களுடைய உள்ளத்துல, அந்த சிந்தனைகளோட ஆண்களுடைய உள்ளத்துல போடப்பட்டு விட்டது. உலகத்தில் பேசி 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 விளையாட சோதர்களே, குர்ஆனுடைய அசல் எப்படி பறிச்சுட்டாங்க, குர்ஆனுடைய அசல் எப்படி பறிக்கப்பட்டு விட்டது. எந்த காரியங்கள் எல்லாம் பெண்ணால செய்யக்கூடாதோ அது அத்தனை காரியமும் இந்த உலகத்தில் பெண்ணால செய்யப்படுது. அது முஸ்லிம் பெண்ணாக இருக்கலாம், அது அந்நிய பெண்ணாக இருக்கலாம். எல்லா காரியத்துக்கும் எது பயன்படுத்தப்படக்கூடாதோ அத்தனை தவறான காரியத்துக்கும் பெண்கள் இன்னைக்கு பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் அவர்களுக்கும் சம உரிமை கொடுக்கப்படணும். இயற்கையை பார்க்கணும்டா அல்லாஹ் படைப்பிலே வித்தியாசமானதான வச்சிருக்கிறான். ஆண் பெண் அல்ல, பெண் ஆண் அல்ல. இயற்கை வடிவத்தை பார்ப்பீங்க என்று சொன்னாலும் தலையிலிருந்து கால் வரைக்கும் அல்லாஹ் பெண்ணுடைய தோற்றத்தை வேறாகவும் ஆணுடைய தோற்றத்தை வேறாகவும் தான் படைச்சிருக்கிறான்.
இயற்கையை அப்படிதான் நல்லா வச்சிருக்கிறான். அந்த இயற்கையை மாற்றுவது என்பதை புத்தி கூட இடமளிக்கக்கூடிய ஒன்று அல்ல. பெண்ணுக்குள்ள வேலை என்ன, ஆணுக்குள்ள வேலை என்ன, இதுவும் குர்ஆன் வகுத்திருக்குது. குர்ஆன் வகுத்திருக்குது. இந்த வேலையெல்லாம் செய்யணும். ஒரு பெண்ணுக்கு கடமை இல்ல. தன்னுடைய ஒரு சட்டம் நான் இதுக்கு முறையும் சொல்லியிருக்கிறேன். பெண்ணுடைய ஜகாத்தை கணவன் எடுக்கலாம். பெண்ணுடைய ஜகாத்தை கணவன் எடுக்கலாம். கணவன் மிஸ்கீன் அல்லது ஃபக்கீராக இருந்தார். மனைவியுடைய ஜகாத்தை கணவன் எடுக்கலாம். கணவன் ஒரு மிஸ்கீன் ஃபக்கீராக இருந்தார். ஆனால் கணவனுடைய ஜகாத்தை மனைவி எடுக்க இயலாது, எடுக்க கூடாது, மிஸ்கீன் ஃபக்கீராக இருக்கும் பொழுது. ஏனென சட்டம். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி தன்னுடைய ஜகாத்துடைய பணத்தை அவங்க வெளியில கொடுக்க பார்க்கும் பொழுது கணவன் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, உங்களோட ஜகாத்தை நீங்க எனக்கு தாங்க. கணவர் கேட்கிறார் மனைவி கிட்ட. கணவனை பார்த்து மனைவி சொன்னாங்க, நான் எப்படி தரையில வேண்டிய ஜகாத் உங்களுக்கு, நான் நபிகிட்ட கேட்டுட்டு தான் தருவேன்னு சொன்னாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா நேரா போய் நபிகிட்ட, யார சொல்லலாம், ஏன் ஜகாத் பணத்தை கணவனுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாராளமா கொடுக்கலாம். அவர் மிஸ்கின் ஃபக்கீருடைய கேட்டகரியில வந்தார். இந்த ஜகாத்தை கொடுக்கலாம். இந்த ஜகாத் கொடுக்க அனுமதிக்கப்பட்டது. ஆனா அதே நேரம் சோதர்களே, கணவனுடைய ஜகாத்தை மனைவிக்கு கொடுக்க இயலாது. காரணம், கணவன் மீது அல்லாஹ் திருமணம் முடிஞ்சதற்கு பிறகு எப்படி பெற்றோர்கள் ஒரு பெண்ணை பராமரித்து அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி வந்தார்களோ அதே பொறுப்பு அல்லாஹ் இந்த கணவனுக்கு கொடுத்திருக்கிறான். கணவனே, ஈஜாப் கபூல் முடிஞ்சிருச்சு, இவரை மனைவியாக ஒப்புக்கொண்டிருக்கிறான். மனைவியாக ஒப்புக்கொள்றது மாத்திரமல்ல, உன்னுடைய சக்திக்கேற்ப வீடு கொடுக்கிறது, உன்னுடைய சக்திக்கேற்ப செலவுக்கு கொடுக்கிறது, உன்னுடைய சக்திக்கேற்ப இந்த பெண்ணுக்கு தேவையான ஏற்பாடு செய்து கொடுக்கிறது. அது உன்னுடைய பொறுப்பை தவிர இந்த பெண்ணுடைய பொறுப்பு அல்ல. இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சில சட்டங்களை வளர்த்திருக்கிறார். இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த பெண் இந்த பொறுப்பை நிறைவேற்றினா அந்த குடும்பம், அந்த ஒழுங்கை, அந்த முறை சீராக இருக்கும். சிலருக்கு வெளியில செய்ய வேண்டிய வேலை, சிலருக்கு உள்ளுக்கு செய்ய வேண்டிய வேலை. வீட்டுக்கு வெளியே, வீட்டுள்ளுக்குள்ள வேலையை பெண் செய்யணும், வீட்டுக்கு வெளியில் உள்ள வேலையை ஆண் செய்யணும். குழந்தையை பெற்றெடுக்கிற வேலை ஆனாலும் செய்யலாது, பெண் தான் செய்யணும். குழந்தைக்கு பால் கொடுக்கிற வேலை ஆனாலும் செய்யலாது, பெண் தான் செய்யணும். குழந்தையை பராமரிக்கிற வேலை ஆணுக்கு செய்யலாது, பெண்ணுக்கு தான் செய்யணும். அந்த தாயுடைய பால், அந்த தாயுடைய பராமரிப்பும், அந்த தாயுடைய அன்பும், அந்த தாயுடைய பாசம், அந்த தாயுடைய அந்த நெருக்கம், அந்த தாயுடைய அறிவும், அதுதான் இந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பாடமாக இருக்குது. அந்த தாயுடைய அரவணைப்பு இருக்கிற மேலான சகோதரர்களே, அதுதான் இந்த குழந்தை வளர்கிறது. இந்த நேச்சரை மாற்றி எப்ப உலகம் தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு தாய் பாலை விட்டு பிரிச்சு இந்த குழந்தைகளை சும்மா கேட்டேக்ஸ்ல கொண்டு போய் விட்டு இந்த குழந்தைகளுடைய தாயை விட்டு பிரிச்சு தாய் பாசம் என்றது உலகத்தில் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அத மாடர்ன் வேர்ல்ட்ல முஸ்லிம்களும் பார்த்து அது கொஞ்சம் அழகா இருக்குது, எங்களோட ஸ்ட்ரக்சர், எங்களோட உடம்புடைய உருவம், வடிவம் இதெல்லாம் நல்லா இருக்குமே. அதுதான் அவங்க சொல்றாங்க, இந்த மெடிசினுடைய ரிசர்ச் இப்படி சொல்லுது, இந்த மெடிசினுடைய ரிசர்ச் இப்படி சொல்லுது, இந்த மெடிசினுடைய ரிசர்ச் இப்படி சொல்லுது. எப்படி இந்த மெடிசின் ஒன்றை செய்யக்குள்ள அதுக்கு வரக்கூடிய அபாயத்தை பார்க்கிறது பிந்துதான். செல்லுல போன தயாரிக்க போல இதுல கேன்சர் இருக்குது என்று சொல்லல, இதுல லாபம் இருக்குது என்று தான் சொன்னாங்க. ஆனா தயாரிச்ச ஆபத்து வருதோ அப்பதான் ஓஹோ இதுல ஆபத்து இருக்குதுன்னு சொல்றாங்க. தாய்ப்பாலை நிப்பாட்டினாங்க, அந்த நேரம் ஆபத்து இருக்குது உங்களுக்கு விளங்கல. ஆனா பின்பு சொல்றாங்க, ஓஹோ தாய்ப்பால் கொடுக்காதனால பெண்களுக்கு அதிகமாக கேன்சர் உண்டாகுது, தாய்ப்பால் கொடுக்காம வளரக்கூடிய குழந்தைகள் பலகீனமாக வளருது. இது இவங்க செய்யக்கூடிய ரிசர்ச் பின்னால வந்தது. இந்த ரிசர்ச் எல்லாம் அல்லாஹ் முக்கூட்டே சொல்லிட்டான். உன புத்திக்கு படாதப்பா இது, இதோட புத்திக்கு நீ இடம் கொடுக்காத, இது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ வழிபடு. தாய் தன்னுடைய குழந்தைக்கு 2 வருடம் பாலூட்டட்டும். வாலிதாத்து யுர்தீன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அன் யுத்திம்ம ர்ரதா.
சொல்லிட்டான் 2 வருடம் அவர்கள் பால் விட்டுட்டோம். சமீபத்தில் இஸ்ரேல் செஞ்ச ஒரு ஆராய்ச்சியின்படி அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவரோட கண்டுபிடிப்பு என்னது, குறைந்தபட்சம் 1 வருஷம் பால் ஊட்டணும். 1 வருஷம் என்று சொல்றது 2 வருஷம் என்று சொல்லிட்டா குர்ஆனுக்கு ஒப்பாயிருமே. 2 வருஷம் என்றுட்டா குர்ஆனும் சொல்றதுக்கும் இவன் சொல்றதுக்கும் சமமாயிரும். அப்படி சமமாகும் பொழுது மக்கள் குர்ஆனின் பக்கம் திரும்புவாங்க என்ற பயத்தில் அது 1 வருஷம் குறைச்சிட்டு அப்படி சொல்றது. இன்னும் கொஞ்சம் காலம் போக்குல இதே நிலைமைக்கு திரும்பி வருவாங்க. அதனால முஸ்லிம்களாகிய நாங்கள் உண்ட விளங்கணும் மேலான சோதர்களே, அல்லாஹ்வினால் வகுக்கப்பட்ட சட்டம் 3 வகையாக இருக்குது. ஒன்று இருக்குது, அது யாரால மாற்ற முடியாது. ஜகாத் மாற்றப்பட மாட்டாது. ஹஜ் வருஷத்துக்கு ஒரு முறைதான், ஆயில் ஒரு முறைதான் கடமை. யாரும் செல்வம் இருக்கிறதுனால நீங்க 5 முறை செய்யுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏற்றம் நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க, யாருக்கு வசதி இருக்குதோ 5 வருஷத்துக்கு ஒரு முறை அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசிக்கட்டும். ஏற்றமாக சிறப்பு அல்லாஹ்வுடைய மாளிகை அல்லவா. சஹாபாக்கள் வசதி இருக்கும் பொழுது அடிக்கடி ஜியாரத் செய்தாங்க. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய் வந்தாங்க. பலமுறை ஹஜ் உம்ரா செய்தாங்க. தன்னுடைய வசதிக்கு ஏற்ப தன்னுடைய மற்ற ஹலாலான மற்ற தேவைகளை காரியங்களை நிறைவேற்றினதுக்கு பிறகு இப்ப ஹஜ் கடமை என் மகளை கொடுக்க இருக்குது, அதனால எனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நான் ஹஜ்ஜுக்கு போவேன். எத்தனை பேர் ஹஜ்ஜ தாமதிச்சாங்களோ அவங்க மௌத்தா போயிட்டாங்க, ஹஜ்ஜ நிறைவேற்ற பாவிகளாக மௌத்தாகினாங்க. கல்யாணத்தை அல்லாஹ் முடிச்சு வைப்பான், கல்யாணத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். உங்களுடைய ஹஜ்ஜ நிறைவேற்றுங்க, அது பிறகு அல்லாஹ்கிட்ட கேளுங்க, அல்லாஹ் இந்த காரியத்தை நிறைவேற்றி தருவான். இப்ப நானும் புத்திக்கு இடமளிக்கிறது, சரியத்துக்கு இடமளிக்கிறது இல்ல. ஓஹோ, கல்யாணத்துக்கு பிறகுதான் நான் என்ன மார்க்கம், ஏன் கல்யாணத்துல உள்ள இல்லாத பசாதுகள் எல்லாம் நான் செஞ்சு முடிக்கணும், அதுக்கு பிறகுதான் நான் ஹஜ்ஜுக்கு போகணும். இல்ல மேலான சகோதரர்களே, இதுக்கு முதலிடம் கொடுக்கணும், இதுக்கு முதலிடம் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிட்டு அடியான் அல்லாஹ் இடத்துல மன்றாடினா அல்லாஹ் அதுக்கேற்ப தன்னுடைய மகளுக்கு ஒரு தோதுவான கணவன் அல்லாஹ் கொண்டு வருவான். இந்த நம்பிக்கை உள்ளத்துல வரணும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போகும் பொழுது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போகும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல அந்த நம்பிக்கை தான் இருந்துச்சு. நான் விட்டுட்டு போறேன் என் மனைவிய, நான் விட்டுட்டு போறேன் என் குழந்தைய அல்லாஹ் ஒரு நாளும் பாழாக்க மாட்டான். ஏன், நான் அல்லாஹ்வுடைய கடமைக்காக போகிறேன், அல்லாஹ்வுடைய கட்டளை நான் நிறைவேற்றுகிறேன். அந்த பெண் கேட்டா, இப்ராஹிம் என்ன விட்டுட்டு போறீங்களா? அவ கணவனுடைய கடமை என்ன? திரும்பி பார்த்து முகத்தை பார்த்து மனைவியை பார்த்து ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்றது. ஆம், அல்லாஹ்வுடைய கடமை தான். ஆனா ஹதீஸ்ல வருது, லம் யல்தஃபித் இலைஹா, முகத்தை திருப்பி கூட பார்க்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி பார்க்கல, பார்க்காம ஆம் நாம் பதிலளிச்சோம். ஏன், நான் திரும்பி பார்த்து என்னுடைய அன்பு மனைவியின் பாசம் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றத்தில் எனக்கு இடையூறாக இருந்தா நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்த மாறிடுவேன். மகனுடைய உள்ளத்துல பாருங்க, சின்ன வயதாக இருந்தாலும் இன்னைக்கு நாங்க பூரா குர்ஆன் ஓதுவோம், பூரா ஹதீஸ பயான் செய்வோம், 1000 பயான்களை கேட்போம். ஆனா இன்றைக்கு வாலிபர்கள் அதை சிந்தித்து செயல்படுறதே இல்லை. அந்த 13 வயதுள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் என்ன சொன்னாங்க? வாப்பா, நீங்க என்ன அறுக்க போறீங்க? என்ன இப்படி களத்து முன்னால முகத்தை பார்த்து கொண்டு அறுக்க வேண்டாம். 13 வயது அந்த சிறு பையன் சொல்லுகிறான், என்ன முகத்தை பார்த்து அறுக்க வேண்டாம். ஏன், நீங்க இந்த வாப்பான்றதுனால உங்களுக்கு அப்படி அறுக்கிறது கஷ்டமா இருக்கும், அதனால என்ன முகத்தை பெருட்டி அருங்க. அந்த 13 வயது பிள்ளையுடைய உள்ளத்துல எப்படி உணர்வை தாய் ஊட்டினா? தாயோட கையில் இருக்குது. இந்த அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை ஊட்டுறது தாயோட கையில் இருக்குது. இந்த தாய் வேணும்டா மகனுடைய மைண்ட கரெக்ட் பண்ணிடும். ஓஹோ, பாத்தியா மகனே, வாப்ப விட்டுட்டு போயிட்டாரு 4 மாசத்துக்கு, திரும்பி பார்க்கல, செலவுக்கு தரல, அதை செய்யல, அப்படியே அந்த மைண்ட மாற்றி அமைக்கிறது. அதுக்குண்டான மாதிரி அந்த 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 தாய் மகனுடைய சிந்தனையை மாற்றலாம். வாப்பா எங்கல்ல ஒரு குழந்தை சொல்லுது, 11 வருஷம், 11 வாட்டி I didn't see my daddy. குழந்தை சொல்லுது, தாய் சொல்றா, don't worry about your daddy, he will come, dad will come. Dad வருவார். இப்ப 11 years he left and gone to America, USA for earning money. உலகத்தை சம்பாதிக்க போயிருக்கா. இப்ப தாய் பாசத்தோடு அந்த குழந்தை சொல்றா, நீ கொலை பண்ணாத,
பெற்றோர் வருவார், நான் போன் எடுத்து பேசு, பேச மட்டும் கேட்டா போதும், படம் அனுப்பினா போதும், அந்த தகப்பன் சம்பாதிச்சு கொண்டே இருக்கட்டும் 11 வருஷமாக. இது எனக்கு தெரியும், ஒரு குடும்பம் அல்ல, பல குடும்பங்கள், வெளிநாட்டில் இல்ல, எங்களுடைய நாட்டில். சகோதரர்களே, பெரியார்களே, தாயுடைய கையில் இருக்குது இந்த குழந்தையை சரியாக பராமரிக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எந்த தவறையும் சொல்லிக் கொடுக்கல அந்த பிள்ளைக்கு. அந்த புள்ள வாப்பா வரும் பொழுது என்ன சொல்லுது, வாப்பா சொல்றார், உன்னை அறுக்க போறேன், நான் அறுக்க போறேன் என்று சொல்லும் பொழுது வாப்பா பார்த்து மகன் சொல்றார், தந்தையே நீங்க முகப்புற பரட்டி அருங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட உணவு! வேளாண் சகோதரர்களே, தெரியார்களே, இந்த உணர்வு உள்ளவர்களாக மாறுவது மிகவும் அவசியமாக இருக்குது. இது எதை கொண்டு முடியும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்து செயல்படுவது முடியும். ஹஜ் என்பது அது ஒரு கான்ஃபரன்ஸ் அல்ல, அது சும்மா கூடி கலைவது அல்ல, அது அல்லாஹ் வகுத்த ஒரு இபாதத். அல்லாஹ் அந்த கோலத்தில் அல்லாஹ் ஒன்று சேருமாறு சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் எதை இபாதத்தாக, அல்லாஹ் எதை வணக்கமாக ஆக்கியிருக்கிறானோ அதை நாங்கள் வணக்கமாக எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதுக்கு புத்திக்கு இடம் கிடையாது. ஹஜ், உம்ரா, ஜகாத், அல்லாஹ் வகுத்த ஒவ்வொரு சட்டங்களும் இது போன்றதுதான். கியாமத் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும், இதுல மாற்றம் கொண்டு வர முடியாது. சிலது இருக்குது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆராய்ச்சிக்கு விட்டுருக்கிறான். ஆராய்ச்சி செய்யுங்க. முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபியவங்க அனுப்பினாங்க, யமன் நாட்டுக்கு அனுப்பினாங்க. யமன் நாட்டுக்கு அனுப்பக்குள்ள கேட்டாங்க, முஆஸ் நீங்க என்ன செய்வீங்க? யார சொல்லுங்க, தீர்ப்பு வழங்கக்குள்ள குர்ஆனை பார்ப்பேன். ஏன் குர்ஆன் சம்பூர்ணமாக இறங்கு, குர்ஆன்ல எல்லா சட்டம் இருக்குது. ஒருவன் சொன்னார், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கிட்ட, நான் என் மனைவிக்கு 100 தலாக் கொடுத்தேன், நான் என் மனைவிக்கு 100 தலாக் கொடுத்தேன். ஒருத்தர் சொன்னார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, உண்ட தலாக்க 100 3 தலாக் இருக்குது, அதோட மனைவிக்கு நிகழ்ந்துருச்சு. உன் மனைவிக்கு நிகழ்ந்துருச்சு. 97 தலாக்கோட நீ அல்லாஹ்வுடைய குர்ஆனை வச்சு விளையாடி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஒரு ஆணுக்கு கொடுத்த உரிமை தலாக்குல 3 தான். நீங்க 100ன்றது நீ அல்லாஹ்வுடைய குர்ஆனோட விளையாடுறா. தாய்மார்கள் கணவன்மார்களோட கோபத்தோட ஆத்திரத்தோட இருக்குள்ள கணவன்மார்கள் கோபத்தில் தலாக்கு கொடுத்துறாங்க. தலாக் தலாக் தலாக், உனக்கு நான் தலாக் தந்தேன், தலாக் தன் தலாக் தன் 3 தலாக் தந்தேன் போ. இந்த 3 தலாக் இந்த வார்த்தையை பாவிச்சுட்டா கணவன் மனைவி அதுக்கு சேர்ந்து வாழ்றது ஹராம். 4 இமாம்களும் ஏகோபித்த முடிவும் எல்லா ஷாஃபி, மாலிக், அபு ஹனீஃபா, அஹ்மது இப்னு ஹம்பல் இந்த 4 பேருடையும் ஏகோபித்த முடிவும். யாரும் நான் 3 தலாக் கொடுத்தேன் என்று சொன்னா அது 1ஆகவோ 2ஆகவோ கருதப்பட மாட்டாது, அது 3ஆகத்தான் கருதப்படும். அதனால இந்த விஷயத்தில் பேருதலாக இருக்கிறது. இப்ப இது இஜ்திஹாத் செய்யறதுக்குரிய இடம் ஒன்று அல்ல. முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, என்ன செய்வீங்க? சொன்னா, நான் அல்லாஹ் ரசூல் உடைய சட்டத்தை முன்வச்சு செயல்படுவேன் சொன்னாங்க. அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தை முன்வச்சு செயல்படுவேன் சொன்னாங்க. அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தை முன்வச்சு செயல்படுவேன் என்று சொல்லும் பொழுது 3வது சொன்னாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல ஒன்று இல்லை என்று சொன்னா நான் இந்த இஜ்திஹாத் குர்ஆன் ஹதீஸ மையமாக வச்சு ஒரு தீர்மானத்துக்கு வருவேன் என்று சொன்னாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அது முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் சந்தோஷப்பட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் என்னுடைய தூதர்கள்ல இப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஏற்படுத்தியிருக்கிறான். அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஆராய்ச்சிக்குரிய சில சட்டங்கள் இருக்குது. காலத்துக்கு காலம் மாறும், தேவைக்கேற்ப மாறும். ஒரு சில காலத்துல மக்கள் ஒரு சர்ச்சை எழுப்பினாங்க, விமானத்தில் பிரயாணம் செய்ய இயலும், ஆனா விமானத்தில் தொலையலுமா என்ற கேள்வி இருக்கிறாங்க. விமானத்தில் தொலையலுமா என்ற கேள்வி ஏற்பட்டது. விமானத்தில் தொழக்கூடுமா கூடாதா என்ற கேள்வி ஏன் இருந்துச்சுன்னு சொன்னா, தொழுகை என்பது பூமியில சஜ்தா செய்யறதா, ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி தொழுறது? மைக்ல சத்தம்
ஏந்த சத்தம் வருதா அல்லது எக்கோ ஒன்று வெளியாகுதா? எக்கோ சத்தத்தை வச்சு இந்த தொழுகையை பின்பற்ற இயலுமா? மைக்க பாவிக்கலாமா பாவிக்க கூடாதா என்ற பிரச்சனை அல்ல. இந்த மைக்கில் வர்ற சத்தத்தை வச்சு தொழுகையை பின்பற்ற முடியுமா? இப்படி சில கேள்விகள் எழும்பியது. அந்த கேள்விக்கு தீர்மானம் உலமாக்கள் அந்தந்த காலத்தில் கொடுத்தாங்க. எங்க உஸ்தாத் ஹஜ்ரத் மௌலானா யூசுப் பின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, விமானம் ஆகாயத்தில் பறக்கும் பொழுது அதுக்கு காற்றோட தொடர்பு இருக்குது, காற்றுக்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்ப அந்த வகையில அந்த ஆகாயத்தில் பறக்கும் பொழுது பூமிக்கும் அந்த விமானத்துக்கும் ஒரு வகையான தொடர்பு. எப்படி ஒரு பிளரை வச்சு ஏற்றி ஒரு மேல் மாடி அமைக்கும் பொழுது ஒரு அமைப்பு வாரது போலதான் இதுக்கும் இன்றைக்கு இப்படியான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எப்படி அன்றைக்கு இப்படியான பிரச்சனைகள் வந்தது போல இன்றைக்கு டெஸ்ட் பேபி, அது இன்னைக்கு என்னது நவீன பிளட் பேங்க்ஸ், ரத்தம், இதே போல இன்றைக்கு தாய் பால ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய பேங்க்ஸும் உண்டாக இருக்கிறது. இது நவீன காலத்தில் இருக்கல. நவீன காலத்தில் ரத்தத்தை ஒன்று சேர்த்து வச்சிருக்கல, தாய்ப்பால் ஒன்று சேர்த்து வச்சிருக்கல. நவீன காலத்தில் டெஸ்ட் பேபிஸ் இருக்கல. இதுக்கு என்ன தீர்ப்பு? இப்ப குர்ஆன் ஹதீஸை முன் வச்சு இங்கே ஒரு இஜ்திஹாத் ஒன்று செய்ய வேண்டியது அந்த காலத்து உலமாக்களுடைய பொறுப்பு. அந்த காலத்து உலமாக்களுடைய பொறுப்பு. அவர்கள் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு ஒரு முடிவுக்கு வரணும். சிலர் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தன்னுடைய பெருமனே புத்தியை பயன்படுத்துறது, குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷன் எடுத்து தான் விளங்குறத தான் மார்க்கம் என்று புரிய முயற்சி. குர்ஆனை ஒன்றது, ஹதீஸை ஒன்றது, டிக்ஷனரி எடுத்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறது. வைன் இருக்குதே, அது ஹராமாக இருந்துச்சு. ஏன்? வைன் அந்த காலத்தில் தயாரிக்கப்பட்டது. அந்த காலம் இந்த காலத்தை போல அதுக்குள்ள மெஷின்ஸ் வச்சு அதனுடைய இது பாய்சனா இது ஜெர்ம்ஸா என்று பார்க்கக்கூடிய அந்த நூதன கருவிகள் இருக்குல்ல. அதனால இன்றைய வைன் இது குடிக்கிறது, இது மிச்சம் சுத்தமா இருக்குது. இப்படி ஒரு சிந்தனை. அன்றைய பண்டி இன்றைய பண்டிக்கு வித்தியாசம். அன்றைய பண்டி வளர்ந்தது அசுத்தத்தில், இன்றைய பண்டி வளர்றது பாவம்ல. இதுக்கு இஜ்திஹாத் என்று சொல்றது இல்ல, இது ஷைத்தானியத்துடைய வேலை. ஷைத்தானியத்துடைய வேலை. அன்றைக்கு பேங்க் இப்படியா இருந்துச்சு. அன்றைக்கு மக்கள் நெருக்கடியில பணத்தை எடுத்தாங்க, மக்களை வச்சு யகூதிகள் சித்திரவதைப்படுத்தினாங்க, தேவைக்கு பணம் எடுத்தாங்க, வியாபாரத்துக்கு பணம் எடுக்கல. இது இன்றைக்குள்ள சிந்தனை. எனவே சகோதரர்களே, வட்டி தான், ஹராம் மதுபானம் தான், ஹின்சீர் தான், அதுல மாற்றமே கிடையாது. அதை நவீன என்னதான் நீங்க கண்டுபிடிப்புகள் செய்தாலும் அதை கொண்டு இது மாறப்போறதில்லை. ஆனா சில தேவைக்கேற்ப சில சட்டங்கள் தேவைப்படும். ரத்தத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். இப்ப ரத்தம் மனிதனுக்கு தேவைப்படுது. நவீன முறையில் ரத்தத்தை கொடுக்கலாம், ரத்தத்தை எடுக்கலாம். ஓ பாசிட்டிவ் குரூப் என்று சொன்னா ரத்தத்தில் அரிதானது. இப்ப பேங்க்ல சொல்றாங்க, உங்களுக்கு ஆபரேஷன் செய்யறதாக இருந்தா உங்களோட ஓ குரூப் பிளட் நீங்க குழந்தை வச்சாதான் நான் உங்களுக்கு ஆபரேஷன் செய்ய முடியும். இப்ப ஃபேமிலியில ஒருத்தரை தேடி பார்க்கலாம், யாரு சரி இந்த ஆப்போசிட்டிவ் குரூப்ல உள்ளவங்க இருக்கிறாங்களா? அப்படி யாரும் இருந்தா அவங்க அந்த பிளட்டை கொடுக்கலாம். பால் ரத்தத்தை கொடுக்கிறதுனால பால் உறவு ஏற்பட மாட்டாது. பால் கொடுக்கிறதுனால வரக்கூடிய உறவு அது 2 வருஷத்துக்கு தான். 2 வருஷத்துக்குள்ள குழந்தை 2 வருஷமாக இருக்கும் பொழுது அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு தாயுடைய பாலை குடிச்சாதான் பால் குடி உறவு உண்டாகும். ரத்தத்தை ஒரு அந்நிய ஆணுடைய ரத்தமாக இருந்தாலும் தேவைப்படும் பொழுது கொடுக்கிறதுக்கு மார்க்கம் அனுமதிச்சிருக்கு. ஆனா ரத்தம் ஒரு நஜிஸான ஒன்று, இதை விற்கிறது ஹராம். இப்ப மார்க்கத்திலே முக்கியமான சட்டம், நாய் ஒரு நஜிஸான ஒன்று, அது விற்கிறது ஹராம். அதை எப்படி எடுக்கிறது? எனக்கு வேட்டையாட நாய் வேணும், எனக்கு பாதுகாப்புக்கு நாய் வேணும், எப்படி எடுக்கிறது? அதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதெல்லாம் விற்கவானா, இது சும்மா கொடுங்க.
நாய் விற்கிறதுக்குள்ள அல்ல, வாங்குறதுக்குரிய அல்ல. இது உங்கள்கிட்ட இருக்குதா நாய் ரெண்டு, ஒரு நாய் சும்மா கொடுங்க. ஆனா இன்றைக்கு உலகத்துல ஆக விலை உயர்ந்த உண்டாக நாய் மாறிக்கொண்டு போகுது. இதே போல ஒரு முஸ்லிம் இடத்துல யாரும் ஒரு காப்பிற்கு நாங்க உதவி செய்ய வேண்டி தேவைப்பட்டாலும் நாங்க ஒரு நாள் எங்களுடைய ரத்தத்தை கொடுத்துட்டு பணம் எடுக்க கூடாது. பிளட் பேங்க் கொடுக்கலாம், எதுக்கும் கொடுக்கலாம் ஒரு தேவைக்காக, இக்கட்டான நேரத்துக்காக. சில சந்தர்ப்பத்தில் தேவையான கட்டங்கள் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஹஜாமா என்ற ரத்தம் குத்தி எடுக்கிறது, அது ஒரு ஆக சிறந்த வைத்திய முறை. ஆக கடான தலைவலி உள்ளவங்களுக்கு, முட்டு வருத்தம் உள்ளவர்களுக்கு, நெஞ்சு வருத்தம் உள்ளவர்களுக்கு, முழு வருத்தம் உள்ளவர்களுக்கு, பேக் பெயின் உள்ளவர்களுக்கு ஆக சிறந்த ஹதீஸ்ல வந்த மருந்து தான் ரத்தம் குத்தி எடுக்கிறது. ஆக சிறந்த மருந்து. ஆனால் அதுக்கு அனுபவம் வேணும், செய்து பழக்கம் வேணும். என்ற நண்பர் ஒன்று இருக்கிறார் பாகிஸ்தான்ல, ஆக பெரிய டாக்டர். அமெரிக்கால படிச்சார், லண்டன்ல படிச்சார். ஆனா இப்ப அவர் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றாரு, எங்களோட மெடிக்கல் ஃபேக்கல்டியை நாங்க எவ்வளவு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம், அதுல நாங்க கொடுக்கிறோம் சில மருந்துகள், அது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆனா நபியவங்க காட்டி தந்து இந்த மருந்து இருக்குதே, அது இதுக்காக வேண்டி சைனாலையும் தாய்லாந்துலையும் போயிட்டு, இந்தோனேஷியால போயிட்டு அவர் சில மக்களிடத்துல படிச்சுட்டு வந்தார். யாரும் இதை படிச்சு சரியான முறையில் படிச்சு யாருக்கும் அதை செய்ய முடியுமாக இருந்தா, சுப்ஹானல்லாஹ், முட்டு வருத்தம், தலை வருத்தம், அதுக்கு சில புறக்கணக்கு இருக்குது. இந்த புறையில தான் அது ரத்தம் குத்தி எடுக்கணும், இந்த புறையில ரத்தம் ஓட்டங்கள் கூட இருக்குது, இந்த நாட்கள்ல செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சிலர் இருக்குது அது மனிதனுடைய ஆராய்ச்சிக்கு இடம்பாடு அல்ல வச்சிருக்கிறார். சிலர் இருக்குது ஆராய்ச்சிக்கு இடமே கிடையாது. இன்றைய மனிதனுடைய கண்டுபிடிப்புகளால வரக்கூடிய சில சாதகங்கள், மனிதனுடைய சாதக பாதகமான மனிதனுடைய கண்டுபிடிப்புகள், இதுல அல்லாஹ் தஆலா கைர்களை வச்சிருக்கிறான், அல்லாஹ் ஷர்ர வச்சிருக்கிறான். அது ஆராய்ச்சி செஞ்சு ஒரு முடிவுக்கு வரலாம். அதுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு காலத்திலும் உலமாக்கல் அதுக்குரிய தேவைக்கேற்ப, அந்த சந்தர்ப்பத்துக்கேற்ப டெஸ்ட் பேபின்னு சொன்னா அதை சிலருக்கு குழந்தையே கிடைக்கவில்லை. அவ குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூட நாளை இப்படி ஒன்று செய்யலுமா என்ற ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. அந்நிய ஆணுடைய இந்திரியம் கலப்படும் என்று சொன்னா அது ஜினாக்கு சமமானது. ஆனா இந்த முறை இயற்கைக்கு மாற்றானது. கணவன் மனைவியுடையதாக இருக்கும் என்றாலும் சில உலமாக்கள் இதை மக்ரூஹ் என்று சொல்லியிருக்கிறாங்க, அனுமதிச்சிருக்கிறாங்க. கணவன் மனைவியுடைய இந்திரியத்தை கொண்டு இது செய்யப்படுமாக இருந்தால் அது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதுவும் விரும்பத்தக்கதல்ல. ஏன்? நபியுடைய எத்தனையோ மனைவார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு குழந்தை இல்லை, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு குழந்தை இல்லை. ஏராளமான நபியுடைய மனைவார்கள், கதீஜாவையும் ஜுவைரியாவையும் தவிர நபியவர்கள் மனமுடிச்ச யாருக்குமே குழந்தை கிடைக்கல. அது குழந்தை கிடைக்காதது அதற்கு குறவல்ல. இயற்கைக்கு மாற்றமான ஒன்றை செஞ்சு குழந்தை அடைய வேண்டும் என்பதை இஸ்லாம் கட்டாயப்படுத்த. அந்நியர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அத்தனையுமே நாங்கள் பின்பற்றிதான் ஆக வேண்டும் என்பதும் அல்ல. எங்களுடைய சிந்தனையை இஸ்லாமிய சிந்தனையாக, குர்ஆன் ஹதீஸுடைய சிந்தனையாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னா, மேலான சகோதரர்களே, பெரியார்களே, பல கைர்களை நாங்கள் பார்க்கலாம். அதனாலதான் குர்ஆனுடைய சட்டம், ஹதீஸுடைய சட்டம் மாற்ற முடியாத சட்டங்கள். இரண்டாவது அல்லாஹ் இஜ்திஹாத் என்ற ஆராய்ச்சிக்கு வைத்திருக்கக்கூடிய சட்டங்கள். மூணாவது அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறார். மனிதன் நீ உங்க புத்தியால எத்தனை ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடியுமோ, என்னென்ன நவீன ராக்கெட்டை கண்டுபிடிக்க முடியுமோ, என்னென்ன விமானங்களை கண்டுபிடிக்க முடியுமோ, என்னென்ன நவீன சாதனைகளை கண்டுபிடிக்க முடியுமோ, நீ தாராளமாக கண்டுபிடிக்கலாம். எனக்கு வகை தேவையில்லை. எனக்கு வகை எங்க தேவைப்படும், எங்களோட புத்தில இது படுதில்லையோ அங்குதான் வகை சொல்லும். நீ இப்படி செய்ய, நீயோட குடும்ப வாழ்க்கையை இப்படி நடத்து. ஒருவன் சொன்னா சகோதரியையே முடிக்க கூடாது, புத்திக்கு இடம் கொடுக்கிறான். சகோதரியை முடிக்கிறது தானே ஆக பொருத்தமானது. சகோதரியை தான் ஏன் முடிக்கணும், அதுக்கு காரணம் சொல்றான். சகோதரிய ஏன் முடிக்கணும் என்று சொன்னா, அவள் என்னோட வளர்ந்தவள், எனக்கும் அவளுக்கும் ஆக நெருக்கமான தொடர்பு இருக்குது. ஒரு தாயுடைய வயிற்றில பிறந்தவர்கள், அதனால எனக்கும் அவனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது.
வெளியில போயிட்டு முடிச்சா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இப்ப இங்க இவனுடைய புத்திக்கு தான் இவன் முதலெடுத்து கொடுத்தான். இது புத்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று. பின்னால் பேர் சொல்லுவா அப்படி முடிச்சதுக்கு பிறகு இந்த உலகத்துடைய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, யார் அப்படி சகோதரியை முடிக்கிறானோ அவனுக்கு தீராத நோய்கள் உண்டாகுது. இது புத்திக்குள்ளதல்ல, இது வகைக்குள்ளது. வகை சொல்லுது, உன் சொந்த மாமியனை முடிக்காது, உன் சாட்சியை முடிக்காது, உன் தகப்பன் மணந்த அந்த பெண்ணை நீ முடிக்காது, உன் சகோதரியை நீ முடிக்காது. இது புத்தி செல்லாத வேளாண் சொல்லுங்களே, இது வகைதான் சொல்லும். எப்படி புத்தி சில காரியத்தை செய்ய முடியாதோ அதே போல அல்லாஹ் தஆலா வகைக்கு புத்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை வச்சிருக்கிறார். அந்த விஷயங்களை புத்தி தான் முடிவெடுக்கணும். அங்க வகைதான் அறிவிக்கணும். வகை அறிவிக்கிற பிரகாரம் நாங்கள் செய்வோம்னா நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஆக உலகத்துடைய இந்த சவாலுக்கு ஒரே ஒரு பதில் தான் இஸ்லாமிய வாழ்க்கை முறை. இன்னைக்கு உலகத்தில் அமல் செய்யப்பட்டா அது வியாபாரமாக இருக்கலாம், அது விவசாயமாக இருக்கலாம், அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அதை உலகத்துடைய எந்த ஆட்சி அமைக்கக்கூடிய முறையாக இருக்கலாம். எதையும் நாங்கள் குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில், நபியுடைய கண்ணோட்டத்தில், அல்லாஹ் வகுத்த சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ்க்கை முறையை அமைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக துனியாவையும் வெற்றி இருக்கும், மௌத்துக்கு பிறகும் வெற்றி கிடைக்கும். அதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கையான ரமதானுடைய மாற்றம் இருக்கிறார். ரமதானும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் உண்டு. நோம்ப யாருக்குமே எங்களுடைய உலகத்தில் எல்லாரும் நோம்பு பிடிக்கிறது போல கொஞ்சம் தண்ணியை பிடிச்சு கொள்ளையிலும், கொஞ்சம் அப்படி செஞ்சு கொள்ளையிலும், கொஞ்சம் இப்படி செய்து கொள்ளையிலும் இந்த நோம்பை யாருக்கும் மாற்றலாது. கியாமத்து வரைக்கும் நோம்பு இப்படியே தான் இருக்கும். இந்த நோம்பின் மூலமாக அடைய வேண்டியது என்ன? இந்த நோம்பின் மூலமாக அடைய வேண்டியது தக்வா. தக்வா அடைகிறது நோம்பு கொண்டு. நோம்பு எந்த அளவுக்கு பேணுதலோட, நோம்பு எந்த அளவுக்கு பயபக்தியோட, நோம்பு எந்த அளவுக்கு அவனுடைய ஆதாப் ஒழுக்கத்தோட. ஒவ்வொருவரும் இந்த நோம்புடைய காலத்தில் சில சட்டங்களை பேணணும், சில ஒழுக்கங்களை பேணணும். வாலிபர்களும் பேணணும், பெற்றோர்களும் பேணணும், தாய்மார்களும் பேணணும். தன்னுடைய நேரத்தை தாய்மார்கள் குசினிலே கிச்சனிலே கழிச்சிடக்கூடாது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் தன்னுடைய நேரத்தை அதிலே கழிக்காம குர்ஆன் ஓதல், ஜிக்ர் செய்தல், நல்ல காரியங்களில் ஈடுபடுதல், இப்படியான காரியத்தில் ஈடுபட்டு கொஞ்ச நேரம் தேவைக்கேற்ப அதுக்காக நேரம் ஒதுக்கணும். தன்னுடைய பெற்றோர்களும் தன்னுடைய காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். வாலிபர்களும் தன்னுடைய நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. இந்த ரமதானுடைய காலம் இபாதத்துக்குரிய காலம். எந்த அளவுக்கு சஹாபி பெண்மணிகள் தன்னுடைய பாலூட்டக்கூடிய குழந்தைகளை கூட நோம்பு பிடிக்க வச்சிருக்கிறாங்க. பாலூட்டக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் கொடுக்காம அது அழுகுல அது விளையாட்டை காட்டி அது அப்படி இப்படி பராக்காக்கி அவங்களை நோம்பில் ஈடுபடுத்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் செய்யப்பட்டிருந்தா வாலிபர்கள் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கும். நான் சொன்னது போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிச்சது போல இன்றைய காலத்து வாலிபர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்க ஆரம்பிச்சா அல்லாஹ் ஊர்ல, நாட்டுல, உலகத்துல ஒரு நிம்மதியான சூழலை கொண்டு வருவான். அதுக்காக முக்கியம் என்னது? வாலிபர்களிடத்துல உள்ள ஒரு சேட்டை என்னது? சும்மா வீணாக ஒன்று சேர்ந்து வீண் பேச்சுகளை பேசுறது. வீண் பேச்சுகளை பேசுறது 3, 4, 5, 10 பேர் ஒன்று சேர்ந்தா வீணான பேச்சுகளும் வீணான செயல்களும் உண்டாகுது. வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து அனாவசியமாக தன்னுடைய நேரத்தை கழிக்காம இரவு நேரங்களில் பாதையில விளையாடுறது, பாதையில பேசிக் கொண்டிருக்கிறது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக தன்னுடைய செயல்களை அமைக்கிறது இருக்கிறேன். ஒரு கடைசி ஒரு புத்திமதியை சொல்லி நான் முடிக்கிறேன். அது என்னன்னா, இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய மேதை. அவன் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஹதீஸ பாடமாக்கினான். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரும் இந்த ஒரு கருத்தை நல்ல சிந்தனைக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா பெரிய புரோஷனமாக இருக்கும். 5 லட்சம் ஹதீஸ்ல இருந்து அவன் சொன்னாங்க, நான் 5 ஹதீஸ்களை தெரிவு செய்றேன். 5 லட்சம் ஹதீஸ்ல இருந்து 5 ஹதீஸ்களை அல்லது 4 ஹதீஸ்கள், 5 லட்சம் ஹதீஸ்ல இருந்து 4 ஹதீஸ்களை நான் தெரிவு செய்றேன் சொன்னான். யார் இந்த 4 அமல் செய்வார்களோ அவங்க நபியுடைய எல்லா ஹதீஸ்ல அமல் செஞ்சதுக்கு சமம் சொன்னாங்க. அந்த 4 ஹதீஸ் என்ன? ஒவ்வொருவரும் உறுதியான நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்க ஒவ்வொருவரும் அந்த 4 அமல் செய்ய முயற்சி செய்வோம். அப்படியே நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? முதலாவது என்னது? ஹதீஸ்
லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூனு ஹவாஉ தபஅன் லிமா ஜிஅது பிஹி. நீங்க யாரும் ஒரு நாளும் மூமினாக முடியாது எதுவரைக்கும் என்று சொன்னா, நான் கொண்ட இந்த மார்க்கத்தை நீங்க உங்களை இச்சைக்கும் மேலாக மதிக்காத வரைக்கும். அல்லாஹ்வுடைய தீன் உங்களுடைய மனதிச்சைக்கும் முதலாக, உங்களுக்கும் முன்பாக எல்லாத்துக்கும் முதலிடம் கொடுக்கணும் அல்லாஹ்வுடைய கட்டளைகிறார். இது முதலாவது. இரண்டாவது அதை சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லிநஃப்ஸிஹி. ஒரு மனிதன் மூமினாக முடியாது தான் விரும்புறத தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும். இது ஹதீஸ் கருத்து. பிரசிடென்ட் இருக்கக்கூடியவர் மற்றவரையும் பிரசிடென்ட் ஆகிறது என்ற கருத்து அல்ல. ஒரு மினிஸ்டராக உள்ளவர் அந்த மினிஸ்டர் அவர் மட்டும்தான் இருக்கணும், அவரும் மினிஸ்டராக ஆக்கிறது என்பதல்ல. தான் எதை விரும்புகிறாரோ தனக்கு அதை மற்றவருக்கும் விரும்பணும். தான் விரும்பக்கூடிய கண்ணியம், தான் விரும்பக்கூடிய நிம்மதி, தான் விரும்பக்கூடிய ராகத்தை, தான் விரும்பக்கூடிய துனியாவுடைய எல்லா அமைப்பையும் தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பக்கூடியதாக மாறணும். அடுத்தது மூணாவது சொன்னாங்க, அல் ஹலாலு பையன் வல் ஹலாலு பையன் பைனஹுமா உமூரு முஸ்தபிஹாத். ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. இடையில சில சந்தேகமான விஷயங்கள் இருக்கிறது. அந்த ஹலால் பண்டி ஹராம் என்றது தெரியும், வட்டி ஹராம் என்றது தெரியும், ஜினா ஹராம் என்றது தெரியும், ஹோமோசெக்சுவல் ஹராம் என்றது தெரியும், ஒரு இனத்தவர்கள் ஆணுடன் பெண்ணுடன் ஒன்று சேர்வது ஹராம் என்று தெரியும். அதில் யாரும் ஈடுபட்ட மாட்டார்கள். இதே போல ஹலால் என்னென்னும் தெரியும், ஹலால் என்னென்னும் தெரியும். அல்லாஹ் வகுத்ததை ஒரு முஸ்லிமான அறுக்கப்படுவதுதான் ஹலால். அல்லது யூத கிறிஸ்தவர்களால, உண்மையான யூத கிறிஸ்தவர்கள் அவர்களால் அறுக்கப்படுவதுதான் ஹலால் என்பது எங்களுக்கு தெரியும். இது ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. இடையில சந்தேகம். ஓ E123 என்ற இந்த ஒரு கலப்பொண்டு இருக்குது இந்த பிஸ்கட்ல, இத ஒரு சிலர் ஹராம் என்றாங்க. ஓஹோ, அப்ப இந்த பிஸ்கட்டை விட்டுட்டு வேற ஒன்று போயிட வேண்டியதானே? தீர்மானிச்சு கொள்ளேறாது. ஆனா சும்மா எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகத்தை உண்டு பண்ணிவிடக்கூடாது, எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகத்தை உண்டாக்கவும் கூடாது. அப்படி சந்தேகத்தை கொண்டு மார்க்கத்துடைய ஒரு தீர்ப்பு உறுதியாக போறதில்லை, ஹராமாக போறதில்லை, எதுவரைக்கும் தீர்க்கமான முடிவு வராத வரைக்கும். ஆனா ஒரு விஷயம் சந்தேகத்துக்குள்ளாக்கப்பட்டா அதை தவிர்ந்து கொள்றது மேலானது. ஏன் அந்த சந்தேகத்திலே போறதுக்கு நிறைய சொன்னாங்க. எப்படி ஒரு வேலிக்கு பக்கத்தால சுத்தி போகக்கூடிய ஆடு இருக்குதே, அது வேலிக்குள்ள நுழைஞ்சிடும். அதுக்கு என்ன வேலின்னு தெரியும், அது ஒரு சின்ன லைன் ஒன்று போட்டு வச்சிருக்கிறீங்க, அது கம்பி போட்டு இல்ல, இது வேலின்னு ஒரு கயிறை மட்டும் போட்டிருந்தா கயிறுக்கு மேலால பாஞ்சு போயிடும். எப்படி ஆடு போடுறது போலதான் இந்த சந்தேகத்தில் ஈடுபடக்கூடியவன் அவன் ஹராத்தில் வைத்து விழுந்துருவான்னு சொன்னாங்க. இது மூணாவது. நாலாவது, தர்க்குஹு மாலாய அணி, வீணான விஷயங்கள்ல ஈடுபடுறதுல ஒரு முஸ்லிம் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த 4 புத்திமதிகளை 4 ஹதீஸ்ல இருந்து 4 லட்சம் ஹதீஸ்கள் பாடம் இந்த ஹதீஸ்ல இருந்து தொகுத்து இருந்தாங்க. இமாம் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வேண்டிக் கொண்டாங்க, ஒவ்வொரு மனிதனும் இதுல அமல் செய்ய ஆரம்பிச்சா நிச்சயமாக அல்லாஹ் மேலான கிருபை செய்வார். இந்த ரமதானுடைய மாதத்தில் மேலான சகோதரர்களே, நாங்க மார்க்கத்தை விரும்பக்கூடியவர்களாக, எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்க விரும்பக்கூடியவர்களாக, அத்தோட நாங்க ஒவ்வொருவரும் ஹராம் ஹலால பேணக்கூடியவர்களாக, பாதைகள்ல இரவு நேரங்கள்ல வீண் விளையாட்டு, வீண் சச்சரவு, மற்றவர்களை நோவிக்கக்கூடிய காரியங்கள்ல நான் உறங்கிக் கொண்டிருக்கக்குள்ள யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்றதை நான் எப்படி விரும்ப மாட்டேனோ, அதே போலதான் இன்னொரு சகோதரரும் தான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பாதையில சத்த போட்டுக் கொண்டு இடையில நின்று சச்சரவுகளை ஏற்படுத்துறத யாரும் விரும்ப மாட்டாங்க. வாலிபர்கள் பொதுவாக குர்ஆன் ஓதக்கூடிய காலம், குர்ஆனை ஓதுங்க, ஜிக்ர்ல ஈடுபடுங்க. பெற்றோர்கள் வீடியோ டிவிகளை இந்த மாசத்துல கொஞ்சம் மூடி வைங்க. குறைந்தபட்சம் ஒரு மாசத்துக்கு இப்படி பயிற்சி கொடுத்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளும் நீங்களும் ஒரு தீனுள்ள சூழல, ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் அடைய அல்லாஹ் வகுத்து தருவான். வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த ரமதானுடைய மாதத்துல ரமதானுடைய சட்டங்களை பேணி அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்துள்ளாராக.
الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. يا الله எங்களுடைய தப்பு தவறுகள் குற்ற குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இபாதத்துகளை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்களுக்கு நாம் விரும்பக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தீன்படி வாழக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்கி தருவாயாக. என்னுடைய கட்டளைகளை மதித்து செயல்பட கிருபை செய்வாயாக. ஹராமுடைய ஹலால் ஹராமுடைய பேணுதலுள்ளவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் வீணான காரியங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அனாவசியமான விஷயங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வீண் செயல்கள் இருந்தங்களை பாதுகாப்பாயாக. என்னுடைய கட்டளை மதித்து வாழ கிருபை செய்வாயாக. எல்லா விதமான பாவத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எல்லா விதமான பாவத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. நல்ல ஈமானுள்ள முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. உலகளான முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சோதனை இருக்கிறார்களோ அந்த நிலைமை நீ மாற்றி தருவாயாக. கண்ணியமான ஒரு நிலைமை ஏற்படுத்துவாயாக. நிம்மதியான ஒரு நிலைமை ஏற்படுத்துவாயாக. எல்லா இஸ்லாமிய வாழ்க்கை ஏற்படுத்தி தருவாயாக. முஸ்லிம் அந்நியர்கள் மத்தியில் உள்ள கலவரங்களை நீ பாதுகாப்பாயாக. அப்படியான சூழ்நிலை வராமல் பாதுகாத்தல் தருவாயாக. எல்லாம் சிறப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தை நோக்கி கிருபை செய்வாயாக. ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவாயாக. உன்னுடைய வீட்டை தரிசிக்கூடிய பாக்கியம் தருவாயாக. எல்லாம் எங்களை குழந்தைகளை நீ பராமரிப்பாயாக. எங்களை குழந்தைகளை பாதுகாப்பாயாக. எங்களை வாலிபர்களை நீ பாதுகாப்பாயாக. தவறான செயல்களிலிருந்து பாதுகாப்பாயாக. தவறான முறைகேடுகான தவறான செயல்களிலிருந்து பாதுகாப்பாயாக. எங்களை பெண்களை பாதுகாப்பாயாக. பெண்கள் தீனுடைய வாழ்க்கையை தந்தருவாயாக. தீன்படி வாழக்கூடிய பெண்களாக ஆக்கி தருவாயாக. ஆகத்துடைய சிந்தனை உள்ளவர்களாக ஆக்குவாயாக. எங்களை துவாக்களை கபூல் செய்வாயாக. எங்களை நோம்பை கபூல் செய்வாயாக. எங்கள் தான தர்மங்களை கபூல் செய்வாயாக. எங்கள் தராவி தொழுகையை கபூல் செய்வாயாக. எல்லா வகைகளையும் எங்களுக்கு கையில் நாடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ்.